இன்பத் தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 12ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் பணிவோடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது திருப்பாவை பாடல் பாசுரம் 12 அரங்கேற காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் நம் சத்ய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், துணை தலைவர், தங்க மங்கை, பெண்ணிய போராளி, பாரதி கண்ட புதுமை பெண் எங்கள் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் பணிவான அன்பையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு, இந்த இணைப்பில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய மூத்த தமிழ் ஆளுமை பெருமக்கள், கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும், கூட்டு மாவட்டம் 2 ஆளுநர் முனைவர் சந்திரமோகனப்பா அவர்களுக்கும், கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொடுக்கும் எங்கள் அழகராஜா ஐயா அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, நம் மூத்த தமிழ் ஆளுமை மாவட்டம் 18-5 இளங்கோவன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பணிவான வரவேற்பினை சொல்லி, எங்கள் மாவட்டம் 18-7 ஆளுநர் அன்பு தோழமை தங்கமங்கை கவிதா நடராஜன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இனிய வரவேற்பினை பதிவு செய்து நாம் பாசுரத்திற்குள் பயணிக்கலாம். திருப்பாவை பாசுரம் 12. கனைத்திழம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினி யானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கண்ணனுடைய காலத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடியவர்களும் எப்படி செல்வ செழிப்போடு வளத்தோடு இருக்கிறார்கள், ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கூட எப்படி வசதியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத, அவங்க இல்லத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிலாகட்டும், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டே வந்தாங்க. அப்படி நீ செல்வ சீமாட்டி தான் நேத்து கூட பார்த்தோம், செல்வ பெண்டாட்டி நீ, செல்வ சீமாட்டி நீன்னு ஒரு பெண்ணை குறிப்பிட்டும் பாடினார். கண்ணனின் காலத்தில் இருந்த ஆய்ப்பாடியில் வாழ்ந்த அனைவருமே இடையர் குலத்தை சார்ந்தவராகவே இருந்தாலும், அவர்கள் தொழில் மாடு மேய்ப்பதும் பால் கறப்பதுமாகவே இருந்து வந்தாலும், எப்படி அவர்கள் தன்னுடைய குலத் தொழிலை அனுசரிக்காமல், அதாவது அந்த மாடு மேய்க்கிறதோ அதுவோ செய்யாம முழு நேரமும் கண்ணனுக்கே சேவைகள் செய்வதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணை எழுப்புவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த வீட்டுல இருந்தவங்க அவர்களுடைய தொழில் என்னவோ இந்த ஆடு மாடு மேய்ப்பது, பால் கறப்பது, அதை கொண்டு விற்பது, இதுதான். அதை பத்தி சொல்ல வராங்க. அந்த வீட்டில், அந்த குறிப்பிட்ட வீட்டில் இருந்த எருமை மாடுகளின் தன்மை குறிப்பிடப்பட்டு அவனுடைய தங்கையை எழுந்து வாமா அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இளங்கன்றுகளை உடைய எருமை மாடுகள் என்ன செய்யுமா, அப்படியே அம்மா அம்மன் கணச்சிக்கிட்டே போகுமா. என்னன்னா, தங்களுடைய கன்றுகளுக்கு பால் ஊட்டக்கூடிய நினைப்பினில், நம்ம ஏற்கனவே பல முறை நம் களத்தில் பேசியிருக்கிறோம், ஒரு தாய்க்கு தன்னுடைய மகவிற்கு பசி எடுக்கும் பொழுது அவளை அறியாமல் பால் சுரக்கும். அதேதான் இங்க, இந்த என்ன மாடா இருந்தா என்ன, மனுஷங்களா இருந்தா என்ன, தாய் தாய் தானேங்கிற மாதிரி பால் கறப்பவர்கள் யாருமே பக்கத்துல இல்லையாம். யாருமே கறக்காமலே தன்னுடைய காம்பிலிருந்து தானே பாலை சொருகின்றதாம், தன்னுடைய கன்றுக்கு பசி எடுப்பதாக நினைத்து கொண்டு. அப்படி இடைவிடாது சொரியப்படக்கூடிய அந்த பால் அந்த வீட்டினுடைய முன்புறம் அத்துணையும் நனைத்து விட்டதாம். அது அந்த இடம் முழுக்க அப்படியே சேராயிருச்சாம். அந்த மணலும் பாலும் சேர்ந்து பார்ச்சேராக மாறிவிட்டதாம். அப்படி ஒரு வளமான செல்வமாகிய எருமை மாடுகளை பாருங்க. எருமை மாடுகளை எப்படி வளம் பொருந்திய செல்வம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சும்மாவா சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல ஒரு மாடு இருந்தா கூட போதியா, நான் பால் வித்தாவது பொழைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்பவும் சொல்லலாம். அப்படிப்பட்ட எருமை மாடுகளை உடைய செல்வனது தங்கையே, உனது வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கிறோம் நாங்கள். எங்க தலையில பாரு பனி விழுந்து அப்படி குளிருது, அந்த பனி எங்களை நனைக்கிறது.
மாடு சொரியக்கூடிய பால் உன் வீட்டு வாசலை நினைக்கிறது. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் அனைவரும் சேர்ந்து தென் இலங்கைக்கு அரசனாக இருக்கக்கூடிய ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை வென்றவன் யார்? நம் கண்ணன் இல்லையா? நமது மனங்களுக்கெல்லாம் இனிமையானவன். அதாவது தீயவை செய்பவர்களுக்குத்தான் அவன் கொடுமையா வந்து தாக்கி அவர்களை அழிக்க வல்லவன். ஆனால் அடியவர்களுக்கு என்றுமே குழந்தை போல இனிமையானவன். அப்படி திகழ்கின்ற ராமபிரான் அந்த கண்ணனின் புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். தலையில பனி விழுந்துகிட்டு இருக்கு. நீ என்னம்மா இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. வாயே திறக்காமல் இருக்கின்றாய். இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருமே இழந்து விட்டார்கள். முதல்ல என்ன சொன்னா, பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டோம், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் வான்னு சொல்லிட்டு இருந்தது போக, ஏமா எல்லாரும் எந்திரிச்சாச்சுமா, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. நாங்கள் உனது வீட்டின் வாசலில் காத்திருக்கிறோம், நீயோ இன்னும் உறக்கம் கலையாமல் துயிலில் இருக்கின்றாய். இப்பவாவது கண்ணை திறந்து இங்க கூட சொல்லுவோம், தயவு செஞ்சு எரிச்சு வாமா அப்படிங்கிறாங்க. எங்களோடு இணைந்து கொள்வாயாக, அவனை பாடுவோம். எருமைகளுடைய தாய் அன்பினை சிறப்பாக விளக்கி இருக்கக்கூடிய இந்த பாடல். அந்த கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர, நினைத்ததும் அங்கே கொட்டுதாமா. இளம் கன்றுகளை உடைய அந்த எருமை மாடுகள் எல்லாம் கறப்பார் யாருமே இல்லாதனால கதறுதான். கன்று பசியால் என்ன பாடுபடுகிறதோ அப்படின்னு மனம் இறங்கி எங்கோ தூரத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்றுகளை நினைத்த மாத்திரத்திலேயே பாலெல்லாம் தானே சொரிகிறதா. எப்படி மேகங்களை போல, மேகங்கள் என்ன செய்யும்? கடலிலேயோ ஆற்றிலேயோ இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே போய் திரும்ப அதைத்தான் நமக்கு மழையா கொடுக்கும். ஆனா அதை கூட எதிர்பார்க்காம அப்படியே கொட்டுதுங்கிற ஒரு உவமானம் சொல்லியிருக்காங்க. மேகங்களை போல் விட்டு விட்டு பொழியாமல், அதுவாது மழை பெய்யும் நிற்கும், அது மாதிரி இல்லையா, இடைவிடாமல் பொழிகின்றது. மேகங்கள் கடலில் முகந்து கொண்டு போய் தான் மழையாக கொடுக்கும். ஆனால் இது அப்படி அல்ல. ஒரே இடத்தில் நின்றவாறே பாலை சொரிந்து கால் மாற்றி மாற்றி நிற்பதால் அந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே அந்த இதுல பானைகள் எல்லாம் செய்யக்கூடிய இடத்த பார்த்திருப்பீங்க. அது என்ன செய்வாங்க, ஒரு கால் மாத்தி அதை நல்லா மிதிச்சு கூழா ஆக்கி அதுக்கப்புறம் தான் அது வந்து பதப்படுத்துவாங்க. அது போல இந்த பால் சொரிய இந்த மாடுகள் காலை மாற்றி மாற்றி நிற்குதாமா. அதனால அந்த வீட்டு முன்னாடி ஒரே பார்ச்சேராக கிடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மாதங்களில் முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதமாக இருக்கிறது. சரி, இந்த மாதத்துல அப்படி என்னங்க சிறப்பு? மத்த மாதங்கள்ல ஏதோ ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அப்படி இறைவனுக்கு உகந்ததாக அங்கங்க ஒரு சங்கடகர சதுர்த்தி, ஒரு கந்தருக்கு ஒரு விரதம் அப்படின்னு ஒவ்வொரு இடம் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றி கொண்டாடப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவார்கள். கடவுளை வழிபடக்கூடிய மாதம். மற்ற நாட்கள் எப்படியோ போங்கப்பா, அந்த ஒரு மாசம் ஃபுல்லா அவனையே நினைப்போம், அவனை முழுக்க முழுக்க இறைவனை பற்றி மட்டுமே சிந்திப்போம். அவனை வழிபடுவதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்கழி மாதம். சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்பாகவே பூஜைகளை, ஆராதனைகளை ஆரம்பித்து விடுவார்கள். மேள தாள வாத்தியங்கள் முழங்க, மங்கள ஒலிகள் எல்லாம் கேட்க, சிவாலயங்களில் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். இந்த விஷ்ணு ஆலயங்கள்ல மார்கழி முழுவதுமே இந்த திருப்பாவையை பாடிக்கொண்டிருப்பர். ஒரு மனிதனுடைய ஒரு வருடம் என்பது தேவருக்கு ஒரு நாள். தை முதல் ஆணி வரை உள்ள இருக்கக்கூடிய காலம் வந்து பகல் பொழுதாகவும், ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய பொழுதினை இரவு பொழுதாகவும். பாருங்க, அந்த பகலும் இரவும் சேர்ந்து அந்த ஒரு நாள் தான் நமக்கு ஒரு வருடம். இப்படி பார்த்தால் தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற அந்த வைகறை பொழுது மார்கழி மாதமாக பிறக்கின்றது. அந்த மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தை தான் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம அடிக்கடி நம்ம களத்துல தொல்காப்பிய செம்மலப்பா உள்ளிட்ட அத்தனை பேரும் பேசி இருக்கிறோம். சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த காலம்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கால வேளையில் செய்யப்படுகின்ற அத்தனை விடயங்களுமே வெற்றிகரமாக முடியும் என்பது ஒரு ஐதீகம், அது ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது இறைவனுக்கு உகந்த நேரம் இல்லையா? அதனாலதான் அதிகாலையில எந்திரிச்சு நம்ம மாணவர்களை கூட படிக்கணும்பாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்றது. இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த திருப்பாவை பாசுரம் 12 உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு பெரும் பாக்கியமாக நினைத்து கொண்டு களம் அமைத்து கொடுத்த நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கும், துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், என் வாய்மொழி கேட்ட இங்கே களத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்டோர் பெருமக்கள் நம் தொல்காப்பிய செம்மலப்பா, சந்திரமோகனப்பா, அழகுராஜா ஐயா,
இளங்கோவன் ஐயா, அன்பு தோழமை கவிதா, அனைவருக்கும் என் பணிவான நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.